செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்க போறாங்க. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. சிறை மூவில நடிச்ச அக்ஷய் குமார் தான் இந்த மூவில லீடா நடிக்கிறாரு. மூவிக்கான டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ஜனவரி 26 வரப்போகுது. விஷாலோட புருஷன் மூவிக்கான பூஜை போட்டோஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அருள்நிதியோட டிமாண்டிக் வில்லன் 3 படம் சம்மர்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா மே 21 இந்த மூவி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ் மட்டும் எதிர்பார்க்கலாம். ஜெய்பி மணிகண்டனோட அடுத்த மூவிய தேசிங் பெரியசாமி டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் இப்ப வந்திருக்கு. தேசிங் பெரியசாமி பாத்தீங்கன்னா கண்ணும் கொள்ளையெடுத்தல் படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கு கதை சொல்லி ஒரு சில வருஷங்கள் அங்க ஓடிச்சு. ஆனா அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. அடுத்து சிம்பு வச்சு படம் எடுக்க வந்தாரு. அந்த கதை ஓகே ஆகி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. ஆனா சிம்பு இப்ப வேற மூவிஸ்ல நடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த படம் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்ப அதுக்குள்ள தேசிங் பெரியசாமி இன்னொரு படம் ஒன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்பி மணிகண்டனை வச்சு ஒரு படம் ஒன்னு எடுக்க போறத நியூஸ் வந்திருக்கு. சோ சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இவர் ஒரு நல்ல திறமையான டைரக்டர் அவரோட ஃபர்ஸ்ட் மூவிலே காமிச்சிருப்பாரு. ஆனா அவருக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது இன்னமும் ஒரு பெரிய வருத்தம் தான். எந்த படமாவது சீக்கிரம் நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷோட D55 படத்தை ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ஆர்டெக் ஸ்டுடியோஸும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. தனுஷ் அண்ட் ராஜ்குமார் பெரியசாமி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சில போட்டோஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் படத்தோட சென்சார் கேஸ் பத்தின ஃபைனல் ஜட்மெண்ட் ஜனவரி 27 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்ப நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அவங்க ஜட்மெண்ட் தரதா சொன்னாங்க. ஆனா டேட் அனௌன்ஸ் பண்ணாமலே விட்டுட்டாங்க. எந்த டேட்ல அவங்க தரப்போறோம்னு சொல்லல. ஆனா இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய நியூஸ் ஜனவரி 27 தான். ஜனவரி 27 அனௌன்ஸ்மெண்ட் வந்தா பிப்ரவரியில கூட படம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணதான் டார்கெட் பண்ணுவாங்க. சோ சென்சார் வந்து கையோடையே அடுத்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. ஜனவரி 27 அப்டேட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 47 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆனதா தான் அவங்க சொன்னாங்க. கமலஹாசன் மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன். கமலஹாசன் 237க்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. காஞ்சனா 4ஓட ட்ரெய்லர் பத்தி கேட்டிருக்காரு. இன்னும் மூவில இருந்து ஃபர்ஸ்ட் லுக் பத்தி அப்டேட் வரல. அதுக்குள்ளே அப்படியே ட்ரெய்லர் அப்டேட் வரும். நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். பராசக்தி மூவி எப்போ OTTல வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பிப்ரவரி மாசம் இந்த படம் OTTல வரும். வெந்து தெரிந்தது காடு படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ரீசெண்டா தான் போச்சு. அந்த டைம்ல கட்டாகுஸ்தி 2க்கான ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இன்னும் அதை பத்தி அவங்க அப்டேட் கொடுக்கல. ஆனா எனக்கு வந்து நியூஸ் படி மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே முடிச்சுட்டு இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல படத்தை ரிலீஸ் பண்ண டார்கெட் பண்ணிருக்காங்க. துருவநட்சத்திரம் ரிலீஸ் பத்தி கேக்குறீங்க. இன்னும் இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. நிறைய தடவை இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகும் அப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லி படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. சோ ரிலீஸ் டேட் கன்ஃபார்மா அனௌன்ஸ் பண்ணதான் நான் அப்ப சொல்றேன். இந்த 3 கமெண்ட் பண்ணவங்களே எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பத்தின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். சோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தளபதியோட தி கோட் மூவி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. என்ன நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.